ப்ரைஸு அந்த இஷ்யூ இருக்கிறதுனால நான் அந்த மேலெலாம் ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ எக்ஸாட்டிக்காக ஏதாச்சும் ட்ரை பண்ணணுன்னு சொல்லி தான் நான் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் சூஸ் பண்ணேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா வெரைட்டி பார்க்கணும். என்ன வெரைட்டி நம்ம சூஸ் பண்ணுறோன்னு சொல்லி வெரைட்டி பார்க்கணும். செகண்ட் பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட்டோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, அதோட ஏஜ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயினாக பார்க்கணும். இலைகள்லாம் இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா வேரல்கள் நோய் வரும். ரூட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா அப்படியே ஃபங்கஸ் அட்டாக் ஆகி அழுகிற மாதிரி ஆகும். அதுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம அதை க்யூர் பண்ணுறதை விட நம்ம முன்னாடியே ஃபங்கிசைடு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் க்யூர் பண்ணிக்கலாம். வணக்கம், என் பேர் பார்த்தீங்கன்னா திருமலேஷா. நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் எக்ஸாட்டிக்ஸ். கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவலப்பள்ளி டேம்லேருந்து நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். நான் எம்பிஏ கிராஜுவேட். எம்பிஏ முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எப்படி இந்த ஃபார்மிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, ஒரு சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு அக்ரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் ஃபுல்லாக அக்ரி தான். ஸோ அப்படியே அந்த ஒரு பிளட் லைனில் அப்படி பார்த்திங்கன்னா எனக்கு அக்ரிகல்ச்சர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ப்ளஸ் நான் ஜாபுக்கும் போயிட்டுருக்கேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஜாபுக்கும் போயிட்டுருக்கேன். சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா நான் ஃபார்மிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ட்ராகன் ஃப்ரூட் பண்ணணுன்ற ஐடியா எப்படி வந்துச்சு? நான் இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு இந்த நார்மல் அக்ரி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் நார்மலாக இந்த மற்ற கிராப்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா ப்ரைஸு அந்த இஷ்யூ இருக்கிறதுனால நான் அந்த மேலெலாம் ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ எக்ஸாட்டிக்காக ஏதாச்சும் ட்ரை பண்ணணுன்னு சொல்லி தான் நான் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் சூஸ் பண்ணேன். சரி, இப்போ ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மிங்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ரிசர்ச் பண்ணேன். ஒரு நியர்பை ஃபார்ம்ஸ்லாம் விசிட் பண்ணேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அப்போது அவைலபிலிட்டியில் நியர்பையே ஃபார்ம் இருந்துச்சு. ஸோ அதை விசிட் பண்ணி எப்படி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்டே ஐடியாஸ் கேட்டு என்னென்ன பண்ணணுன்னு ப்ரொசீஜர்லாம் கேட்டு நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது விசிட் பண்ணும்போது நம்ம ஃபார்மர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க? ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா இப்போ எனக்கு அக்ரியை பற்றி எதுவுமே தெரியாது, எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எதுவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நான் போய் கேட்குறப்போ நான் எல்லாமே எனக்கு நீட்டாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும்? சாம்பிளிங்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. நம்ம இந்த கட்டிங்ஸ் தான் பார்த்திங்கன்னா கட் பண்ணி இது நம்ம வச்சோன்னா ரூட்ஸ் வரும். அதுதான் நம்ம சாப்ளிங்ஸாக யூஸ் பண்ணுவோம். எனக்கு சாப்ளிங்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் லோக்கல்லேயே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் இங்கே வாங்கிட்டேன். இப்போ சாம்பிளிங்ஸ் வேறு எங்கேருந்தெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எதனா ஐடியா இருக்குங்க? சாப்ளிங்ஸ் எங்கே வாங்கினாலுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா வெரைட்டி பார்க்கணும். என்ன வெரைட்டி நம்ம சூஸ் பண்ணுறோன்னு சொல்லி வெரைட்டி பார்க்கணும். செகண்ட் பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட்டோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, அதோட ஏஜ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயினாக பார்க்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டீங்க. இதுக்கு லேண்ட் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க? செலெக்ஷன் ஆஃப் லேண்டு அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். செலெக்ஷன் ஆஃப் லேண்ட் பார்த்திங்கன்னா எல்லா சாயில்லையும் வரும். பட் இந்த களிமண்ணில் மட்டும் வராது. ஏன்னா இதுக்கு களிமண்ணில் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி தேங்குறதுனால களிமண்ணில் மட்டும் வராது. மற்றபடி எல்லா சாயில் வெரைட்டிலையும் வரும். நம்ம லேண்ட் ப்ரிப்பரேஷனில் ஒன்றும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு பெட் ரைஸ் பண்ணணும். ஒரு 3 feet 4 feetக்கு பெட்டு ரைஸ் பண்ணி நம்ம அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 feet 2 feet போல்ஸு குழி டிக் பண்ணி போல்ஸ் வச்சு அது மேலே ரிங் வச்சு நம்ம அப்படியே பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். மொத்தம் எத்தனை வகை ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இருக்குது? டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 153 வெரைட்டிஸ் இருக்குது. கலர் வைஸ் பார்த்திங்கன்னா 3 வெரைட்டிஸ் இருக்குது. கலர் வைஸ் என்னென்ன வெரைட்டிஸ்னால் ரெட் வித் ஒயிட் ஃப்ளெஷ்ஷு, ரெட் வித் பிங்க் ஃப்ளெஷ்ஷு, எல்லோ வித் ஒயிட் ஃப்ளெஷ். இப்போ நீங்கள் இங்கே எதை பண்ணிகிட்ருக்கீங்க? அதுக்கு என்ன காரணம்? நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்க வெரைட்டி பார்த்திங்கன்னா சியாம் ரெட் சி வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா ரெட் வித் பிங்க் ஃப்ளெஷ்ஷு. இது சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம ஹை ஈல்டிங் வெரைட்டி. இது ஃபாஸ்ட் க்ரோயிங் ப்ளஸ் ஹை ஈல்டிங் வெரைட்டி. இது ப்ளஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் பார்த்திங்கன்னா இதில் அதிகம். ஏன்னா பிங்க் வெரைட்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டமின்ஸ் ஃபைபர்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன முறையில் இதை பண்ணியிருக்கீங்க? ஒரு போல் மாதிரி வச்சுருக்கீங்களா? அந்த போலை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 7 feet போல் ஹைட் பார்த்திங்கன்னா 7 feet இருக்கும். 2 feet பார்த்திங்கன்னா சாயிலுக்கு அடியில் போகும். 5 feet அபோவ் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ரிங்கு சிஸ்டம் ஒன்று, இது பேர் பார்த்திங்கன்னா ரிங் சிஸ்டம். ரிங்கு வச்சு ஒரு சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சாப்ளிங்ஸ் வைப்போம். ஸோ அது மேலே வந்தோடனே மேலே கட் பண்ணோடனே அது அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெவலப் ஆகும். இப்போ இதுக்கு கேப் எல்லாம் விட்டுருக்கீங்க, இதை பற்றி சொல்லுங்கள். எத்தனை அடி விடணும்? நம்ம ரோ டு ரோ பார்த்திங்கன்னா 10 feet இருக்குது. நம்ம போல் டு போல் பார்த்திங்கன்னா 8 feet இருக்குது. அதான் அது எதனால் அப்படி விடணும், அப்படி தான் பண்ணணும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை டென்சிட்டி. இது ரொம்ப பார்த்திங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப பெருசு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும். செடியோட காத்தோட்டம்
ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த நம்ம நடமாடுறதுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லி இந்த மெத்தடை சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்குறதுக்கு சீசன்ஸ் வேணுமா? இந்த சீதோஷ்ண நிலை இருக்கணும், ரொம்ப வெயில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வெயில் பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா வெயில் நம்ம 40-45 டிகிரி வரைக்கும் தாங்கும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா தாங்கும். ப்ளஸ் மழையும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்மளை தண்ணி ரொம்ப வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் அதிகமாக இந்த வெரைட்டியில் இருக்கும். நம்ம கிளைமேட் பார்த்திங்கன்னா இதோட சீசன் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஜூன் டு நவம்பர். இதோட ஃப்ரூட்டிங் சீசன் பார்த்திங்கன்னா ஜூன் டு நவம்பர். ஸோ நம்ம இப்போ புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டிசம்பர் இல்லை பிப்ரவரி, அதாவது நவம்பர் டு பிப்ரவரி இந்த கேப்பில் நம்ம பிளான்டேஷன் பண்ணோன்னா நெக்ஸ்ட் ஜூன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிள் வர ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை பிளான்ஸோடு ஆரம்பிச்சிங்க, இல்லை ஃபஸ்ட்டே பெரிய பண்ணையாக தான் பண்ணணும்னு நினச்சிங்களா? இல்லை, நான் ஃபஸ்ட்டே பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இது எப்படி என்னென்னு எல்லாம் இது பண்ணி கொஞ்சம் சரி ஓகே பட் ஈஸியான கிராப்பு தான் தெரிஞ்சு சரி எடுத்தோடனே ஒரு 1.5 ஏக்கரில் நான் ட்ரை பண்ணேன். ஒரு நியர்பை ஒரு 620 போல்ஸ் இதில் இருக்குது. ஒரு 2500 செடி சாப்ளிங்ஸ் நான் நட்டுருக்கேன். இப்போ இதுக்கான நீர்ப்பாசன முறைகள் பற்றி சொல்லுங்கள். நீர்ப்பாசனம்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் விட்டாலே போதும். மழை காலத்தில் வந்து நான் பெருசாக தண்ணி விடுறதில்ல. வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மேக்ஸிமம். இப்போ இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சந்தித்த சிக்கலும் சவால்களும் சொல்லுங்கள். சிக்கல்கள் என்னென்னா, இப்போது நம்ம பெருசாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் நம்ம நார்மலாக இந்த ஃபங்கிசைடு பெஸ்டிசைடு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். வேறு எதுவும் பெருசாலாம் நம்மளுக்கு சிக்கல்கள்லாம் இதில் இல்லை. இதோட க்ரோத் டைம் எவ்வளோ நாளில் ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம்? க்ரோயிங் டைம் பார்த்திங்கன்னா இது எப்படின்னா 6 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் சீசனு, 6 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் சீசனு. வெஜிடேட்டிவ் சீசன் எப்போன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் டு மே வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெஜிடேட்டிவ் சீசன். ஜூன் டு நவம்பர் பார்த்திங்கன்னா இது ஃப்ரூட்டிங் சீசன். வெஜிடேட்டிவ் சீசனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா செடி பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் இருக்கும். ஃப்ரூட்டிங் டைமில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரும். இன்னும் சில பேர் வந்து லைட் வச்சு வளர்த்தா வந்து வருஷம் ஃபுல்லாக ஈல்டு எடுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எடுக்கலாம். பட் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் செடி மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ட்ரை பண்ணோன்னா பெஸ்ட்டு. இப்போ நானே பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ட்ரை பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் பார்க்கலாம், சக்ஸஸ் ஆச்சுன்னா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எதனால் அந்த லைட் வைக்கிறது? எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டு பிப்ரவரி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் கம்மி, ஏன்னா பனிக்காலன்றதுனால லைட் கம்மி. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா வந்து சன்செட் ஆயிரும், பட் லேட்டாக பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ரூட் அந்த ஒரு இந்த செடிக்கு தேவையான லைட் பத்தாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒரு லைட் கொடுக்கறதுனால அப்போ நம்மளுக்கு நல்ல க்ரோத் வரும். ஒரு செடிக்கு எத்தனை ஃப்ரூட்ஸ் எதிர்பார்க்கலாம் இயர்லி கணக்கில் சொல்லுங்கள்? அது செடிக்குன்றதில்ல, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பர் ஏக்கருக்கு நான் சொல்கிறேன். இப்போது இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வரைக்கும் ஒரு 5 டன்ஸ், அதாவது ஆஃப் சீசன் தான் ஆயிருக்கு, நான் ஒரு 5 டன்ஸ் 5.5 டன்ஸ் வரைக்கும் நான் இப்போதைக்கு ஈல்டு பண்ணியிருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 6 to 7 டன்ஸ் நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன். இப்போ இதை மார்க்கெட் பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெங்களூர் மார்க்கெட்டுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் இப்போவே இந்த ஃபார்முக்கே வந்து கூட நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஃபார்ம் ரேட் ஒரு ரேட்டு, மார்க்கெட் ரேட் ஒரு ரேட்டு, அந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த பழம் வந்து இன்னும் ஹெல்த்தியாக வர்றதுக்கோ அதிக க்ரோத் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 70% ஆர்கானிக் 30% இன்ஆர்கானிக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம 100% ஆர்கானிக் டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் அந்த ஆர்கானிக் ரேஷியோ சொன்னீங்களே, அது எப்படின்னு விலைக்கு சொல்லுங்கள். ஜஸ்ட் இந்த கவு டங்க்கு, கோட் டங்க்கு இந்த நவம்பர் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிறதுனால நான் கோழி உரமும் கொஞ்சம் தரேன் அதுக்கு. ப்ளஸ் இந்த நம்ம நார்மலாக வந்து டிஏபி பொட்டாஷு அது நம்ம ஒரு ரேஷியோவில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு இந்த பூச்சி மேலாண்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? இருக்கா இதுக்கு என்னென்ன? ஃப்ரூட் ஃப்ளைஸ் அது எல்லா இதுலேயும் வரும், அதுக்கான ட்ராப்ஸ் நான் வச்சுருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நீம் ஆயில் நான் ஸ்ப்ரே பண்ணிப்பேன். மற்றபடி எதுவும் பெஸ்டிசைட்ஸ் நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா சாப்பிட்ற இதுன்றதால நான் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் சாம்பிளிங் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் இந்த செடியை கட் பண்ணி வச்சா இன்னொரு இது உருவாகுமா? நீங்கள் அந்த முறையை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் ஆக்சுவலி ட்ரையல் பார்த்துருக்கேன், நல்லா வந்திருக்கு. அங்கே இருக்குது செடிங்க, ட்ரையல் பார்த்துருக்கேன், நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் கட்டிங்ஸ் வச்சு ஃபார்மர்ஸ்க்கு தரலான்ற ஒரு ஐடியா இருக்குது. இந்த பூக்கள் வந்து பூக்கும் திறமையும் மகரந்த சேர்க்கையை பற்றியும் சொல்லுங்கள். பூக்கும் திறமைன்னு பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு நைட் மட்டும்தான் ப்ளூம் ஆகி அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிரும். ஸோ இதோட மகரந்த சேர்க்கை பார்த்திங்கன்னா இது செல்ஃப் பாலினேஷன் தான்.
அதுவாகவே பாலினேட் ஆகிக்கும். இப்போ இதோட அறுவடை எப்படி பண்ணுறீங்க? அதுக்கு ஏதாவது மிஷினரி யூஸ் பண்ணுறீங்களா? எப்படி இல்லை, ஜஸ்ட்டு நம்ம கட்டர்ஸ் வச்சு கட் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் அறுவடை பண்ணிடுறீங்க, எக்ஸ்போர்ட் மாதிரி இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா இந்தியாவில்? எக்ஸ்போர்ட் இருக்குது. இந்தியாவிலேருந்து இப்போ பெங்களூர்லேருந்தே பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸ்க்கு நிறைய கண்ட்ரிஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கல்டிவேட் பண்ண முடியாத இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ யாராவது ஒருத்தர் புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதிக ஈல்டு எடுக்கிறதுக்கான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டிப்ஸ் எதனா சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் டிப்ஸ்னால் நான் ஃபஸ்ட்டு வெரைட்டி சூஸிங் தான். ஃபஸ்ட்டு நல்ல வெரைட்டி சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அக்ரிகல்ச்சர் நாலேஜ் இல்லாட்டியும் பரவாயில்ல, பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சாலே போதும், நல்லா வளர்க்கலாம் செடி. இப்போ இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்ம் எல்லாம் பண்ணிட்டீங்க. இதில் பொதுவாக நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்ச தீர்வு? பிரச்சனைகள்னால் இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா வேரல்கள் நோய் வரும். ரூட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா அப்படியே ஃபங்கஸ் அட்டாக் ஆகி அழுகிற மாதிரி ஆகும். அதுக்கு நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதை க்யூர் பண்ணுறதை விட நம்ம முன்னாடியே ஃபங்கிசைடு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் க்யூர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரூட்டில் 3 கலர்ஸ் சொன்னீங்க. அந்த 3 கலர்ஸில் ஸ்பெசிஃபிக்கான மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ஃப்ரூட்ஸை பற்றி சொல்லுங்கள். மார்க்கெட் வேல்யூ இப்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வெரைட்டிக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. பட் ஏன்னா இப்போது வந்து அந்தளவுக்கு ஃபார்மர்ஸ் யாரும் இன்னும் அது ஸ்டார்ட் பண்ணல. இப்போ தான் வந்துட்டுருக்கு. எல்லோவுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. ப்ளஸ் இந்த பிங்க்குக்கும் பார்த்திங்கன்னா மக்கள் ஒயிட்டை விட பிங்க் டேஸ்ட் நல்லா இருக்குன்றது பிங்க்கு நல்லா வாங்கி சாப்பிட்றாங்க.